ஹாப்பி சாபத். அதாவது இன்ன வரலையும் நான் ஊழியறிக்கை இது மாதிரி தான் இயற்கை செய்தி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். சபையில் ஆலோசனை நான் ஒன்றும் எடுக்கல. இது முதல் தடவை. ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம். தலை தாழ்த்தி ஜபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, சோஸ்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலும் தேவரீர் அடையாளுக்கு ஒரு பகுதியை கொடுத்துருக்கீங்க. இதை என்னை மறைத்து தேவன் தாமே பேச வேண்டுமாய் தயவாய் கெஞ்சி கொண்டாடுகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கி என்ன புக்கில் இருந்து படிக்கிறேன்னா, மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படிங்கிற புக்கில் இருந்து சிறுமந்தையை பயப்படாதே அப்படிங்கிற தலைப்பை இன்றைக்கி படிக்கலான்ட்டு அந்த ஒரு வாரமாகவே எனக்கு என்ன படிக்கிறது எது செய்கிறதுனே ஒன்றும் புரியல. சரி, அப்படியே இதை படிச்சுட்டு இது நான் நிறையா படிச்சுட்டேன் இந்த புக்கை. அதனால் இதை எடுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, படித்தேன். அப்படின்னா இப்போ நம்ம சிறுமந்தையே பயப்படாதுன்னா, சிறுமந்தைங்கிறது யார்? நம்ம தான். அப்போது அதை எதுக்கு பயப்படாதுன்னா, இந்த உலக பிரகாரம் நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் பின்னாடி வர இருக்குங்கிறத பொறுத்து ஆண்டவர் நமக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை படித்து அதன் மூலியமாக நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கடவுளோட எப்படி ஐக்கியமாக இருக்கணும், கடவுளை போல் நம்ம எப்படி அவரோட உறவு வைத்து அவருடைய குணத்தை பிரதிபலித்து அவரை போல் நம்ம அவர் எவ்வளவு நமக்காக இந்த ஜீவனை இந்த பூமியில் எப்படி கொடுத்தார், அவருடைய சிலுவை மரணத்தை நம்ம எப்படி அதை சிந்தித்து எந்த நேரமும் அவருடைய சிலுவை பாடு மரணத்தை பற்றி நம்ம நினைவு கூறணும். அதனால் நம்ம எப்படி இந்த கடைசி காலத்தில் நமக்கு எப்படி இந்த வாழ்ந்தால் நம்ம ஜீவனுக்கு போகிற பாதை கிடைக்குங்கிறத போட்டு தான் இந்த புக்கில் சிறுமந்தையே பயப்படாதேங்கிற புத்தகத்தில் இருந்து 820வது பக்கம். ரெண்டாவது பாராகிராஃபில் படிக்கிறோம். அப்போ சிறுமந்தைங்கிறது நம்ம பைபிளில் கூட வசனம் இருக்குது. மத்தேயு 7:13-14 இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசலோ வழி விழிவும் விசாலமாக இருக்கும், அதை கண்டு பிடிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமாக இருக்கும், அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான். அப்படிங்கிறப்ப அதே போல் தான் நமக்கும் சிறுமந்தை. நம்ம சிறு கூட்டமாக இருக்கிறோம். இப்போ நம்ம சபை பார்க்குறப்ப இங்கே நின்று பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ 10 பேர் இந்த சபையிலேருந்து இல்லை 10-12 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்த சிறுமந்தைங்கிறது நமக்கு தான் இந்த சபையில் கொடுத்துருக்கிற ஒரு கருத்து. இல்லை, இப்போதைக்கு தற்போது நான் நினச்சது என்னென்னா, சபை நிறைஞ்சு இருக்கும். இந்த நிலம் நம்ம சிறுமந்தியாக தான் இந்த இடத்துல இருக்கிறோம். நம்மக்கிட்ட தான் இருக்குது உட்காந்துருக்குறோம். அதுக்கான ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தேவன் எந்த விசுவாசியை கொண்டாந்து உட்கார வைக்க நம்மளை பயன்படுத்துகிறாருங்கிறது தெரியல. ஜெபம் பண்ணணும். அப்படி தான். ஆனாலும் மனிதன் பார்வையில் இறைவனுடைய ஜனங்கள் கடந்த காலங்களில் எப்படி நமக்கு சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க. கம்பத்தில் கம்பத்தில் மரிச்சிருக்கிறாங்க. எண்ணெயில் கொப்பையில் மரிச்சிருக்கிறாங்க பவுல்லாம். அதுபோன்று இறைவன் ஜனங்களை கடந்த காலங்களில் இரத்த சாட்சியாக மரித்தது போல் இப்பொழுதும் மரிக்க போது நமக்கு நிச்சயம். நம்ம கடைசி காலத்தில் வாழ்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி உடைய பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே வரும் அப்படிங்கிறது அம்மையார் உறுதியாக சொல்கிறாங்க. நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய ஜனங்களை கூட தங்களை இறைவன் கைவிட்டு விட்டார். அந்த உபத்திரம் வர்றப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கூட கடவுள் நம்மளை கைவிட்டார், நம்ம எப்படி தான் மறிக்கணும் போல இருக்கணும், அந்த ஒரு பயம் அந்த நேரம் நினைக்கக்கூடுது. இனி எதிரிகள் கையில் மறிப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு. எதிரிகள் கையில் தான் மறிக்க போகிறோம், தேவன் நம்மளை கைவிட்டார், இந்த உபத்திரம் பாடுகள் இந்த மரணத்தெல்லாம் எப்படி தப்ப போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் விசுவாச பிள்ளைகள்கிட்டையும் அந்த கடைசி நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி
என்றே நம்ப தொடங்குகிறார்கள். அப்படிப்பட்ட பயமும் வேதனையுமான காலமாக அது இருக்கும். அந்த கடைசி காலத்தில் அவ்வளோ ஒரு நெருக்கடி நமக்கு வந்து உலகத்தில் மக்களால் நமக்கு இருக்கும். சாத்தான் வந்து யார் நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்க வரான்னா, சாத்தான் மனிதர் மூலியமாக நமக்கு பல ஆபத்துக்கள் வருங்கிறத சொல்கிறாங்க. இருக்கும். தங்களை தப்புவிக்கும்படி இரவும் பகலும் தொடர்ந்து இறைவனை அவர்கள் வேண்டியபடி இருப்பார்கள். அப்பொழுது இந்த விசுவாசத்தால் உங்களுக்கு என்ன பயன்? அப்போ நம்ம வந்து இரவும் பகல் நம்ம என்ன இந்த உலகத்தில் வந்து நமக்கு பயிற்சி கூட சபை தான். நம்ம கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும், என்ன நடக்கணுங்கிறதா இதுதான் கற்றுக்கிட்டு வரோம். நம்ம கடைசியில் முடிவு காலத்தில் எப்படி நம்ம நிலைக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதா இந்த பயிற்சி கூடத்தில் வந்து நம்ம அதை நிலைச்சு நிற்கிறதுக்கு கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, என்ன பயன் அப்படின்னு யார் கேட்குறாங்க? அப்பொழுது இந்த விசுவாசத்தால் உங்களுக்கு என்ன பயன் என்று நம்மளை சுற்றி இருக்கிறோம் யார்? அக்கிரமக்காரர்கள் பெரும் மகிழ்ச்சியோடும் ஏளனத்தோடும் கேட்பார்கள். இப்படிலாம் இருந்தீங்களே, இப்போ இந்த மரணத்திலிருந்து உங்களை யார் காப்பாற்றுவா, அந்த அக்கிரமத்திலிருந்து அப்படின்னு இந்த அக்கிரமக்காரர்கள்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா. நம்ம படும் வேதனைகளும் துன்பங்களும் பார்த்துட்டு அவங்க வந்து நம்மளை பார்த்து ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க. ஏளனமாக வந்து எப்படின்னா பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த சமயத்தில் வந்து இறைவனது பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா, நம்ம தேவன் எப்படி இந்த கல்வாரி சிலுவையில் வந்து தான் மடிந்து கொண்டிருக்கும் காட்சியை அவரை சுற்றிலும் ஆசாரியர்களும் அதிகாரிகளும் நின்று உரத்த கேலி பேசி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி அந்த மரண நேரத்தில் எவ்வளவு ஏளனம் பேசினாங்க, அதை எவ்வளவு மக்கள் அவரை இந்த மாதிரி எல்லாம் கேட்டு மனசை வந்து தொந்தரவு பண்ணது மாதிரி நம்மளையும் கடைசி காலத்தில் வந்து கடவுளுக்காக நீங்களே உங்களை காப்பாற்ற யார் இருக்கா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, இவ்வளோ துன்பம்லாம் வருதே ஏன் அப்படிங்கிறது உலக மக்கள் நம்மளை கேட்குற அளவுக்கு வரும். ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ணோம், விசுவாசத்தில் உறுதியாக எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தேவன் நமக்காக இந்த இந்த பிரபஞ்சத்தில் வந்து தன் ஜீவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இந்த உயிரை கொடுத்து போய் திரும்பவும் நமக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கார். அப்போ நம்மளும் கடைசி காலத்தில் எப்படி இருக்குன்னா, அவருடைய சிலுவை மரணத்தை தான் நம்ம எந்த நேரமும் தியானித்து கொண்டு அதனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று கூறிய காட்சியை நினைவு கூறுங்கள். நினைவு கூர்ந்து யாக்கோபை போல இறைவனோடு தொடர்ந்து போராடி கொண்டிருப்பார்கள். அப்போ விசுவாச பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, யாக்கோபு எப்படி இறைவனோட இரவும் பகலும் போராடி ஜெயம் பெற்றாரோ அதே போல் விசுவாச பிள்ளைகளும் அந்த கடைசி நேரத்தில் வந்து அப்படி ஜெபம் பண்ணி கடவுளோட தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பாங்களாம் விசுவாச பிள்ளைகளும். அவர்கள் உள்ளத்தில் வியாகுலங்களும் முகங்களும் எப்படி இருக்குன்னா வெளிரி போய் இருக்குமா, பயம். அவங்க வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து கடவுள் கைவிட்டு விடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்க முகமும் வெளிரி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் தங்களது உள்ளார்ந்த வேண்டுதலை நிறுத்திவிட மாட்டார்கள். எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ கொடுமை நம்ம கஷ்டங்கள் பட்டாலும் கூட ஆனாலும் அந்த தங்களது உள்ளத்தில் வேண்டுதலை வந்து கடவுளோட எப்போவுமே தொடர்பு. அந்த கடைசி நேரத்தில் வந்து கடவுளும் விசுவாச பிள்ளைகளும் தொடர்ந்து அவரோட போராடி கொண்டு தான் இருப்பாங்களாம். மனிதர்களுக்கு மட்டும் பரலோக கண்கள் இருந்திருக்குமானால் கிறிஸ்துவின் பொறுமையை அப்படியே கடைப்பிடித்திருக்கும். அவருடைய அடியார்களை சுற்றி வலிமை வாய்ந்த தேவதூதர்கள் பாதுகாத்து நிற்பதை அவர்கள் கண்டிருப்பார்கள். அப்போ நமக்கு வந்து இப்போ மனிதனுடைய கண் பார்வையில் நம்ம ஒன்றும் பார்க்க முடியாது. ஆனால் பரலோகத்தின் கண்கள் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் இருந்திருந்தால் நம்ம எப்படி அதை கடைப்பிடிச்சிருப்போம், அந்த கடைசி கால நெருக்கடியில் வந்து நம்ம எப்படி கடைப்பிடித்திருப்போங்கிறத சொல்கிறாங்க. அவரை சுற்றி அடியார்களும் சுற்றி வலிமை வாய்ந்த தேவதூதர்களும் பாதுகாத்து நிற்பதை அவர்கள் கண்டிருப்பார்கள். அந்த கடினமான நேரத்திலும் யாரும் கைவிட்டு இருப்பாங்கங்கிறத விடமாட்டாங்கங்கிறது தேவதூதர்களே நம்மளை சுற்றி ஒவ்வொரு கண்ணோக்கமாக நம்மளை பார்த்து கொண்டே எப்போவும் நமக்கு வந்து காவலாக இருக்கிறாங்க. அந்த தேவதூதர்கள் இதயம் நெகிழ்ந்திருப்பார். நம்ம விசுவாச பிள்ளைகள் வந்து படும் உத்திரவம், கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப தூதர்களுடைய மனம்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனம் நெகிழ்ந்து இதயம் நெகிழ்ந்திருப்பார்களாம்.
அப்படி இருக்கும்போது அவர்களை சூழ்ந்து நிற்கும் ஆபத்தில் இருந்து அவர்களை விடுவிக்க இயேசுவின் கட்டளையை காத்துக்கொள்கிறார். அப்போ அவ்வளோ ஒரு கஷ்டத்தை யார் நம்மளை அனுமதித்திருக்காருன்னா ஏசப்பா தான் அனுமதித்திருக்கிறார். அப்போ தேவ தூதர்கள்லாம் எப்போ அவங்கள விடுதலை ஆக்குன்னு கடவுள் எப்போ அந்த கட்டளை கொடுப்பார், அதை பிறப்பிக்கும், நம்ம போய் இந்த மக்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு தேவ தூதர்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நம்மளை. அப்போ இயேசுவின் கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சற்று நேரம் காத்திருக்க தான் வேண்டும். ஏனென்றால் தேவ ஜனங்கள் தாங்கள் குடிக்க வேண்டிய பாத்திரத்தில் இருந்து குடிக்கவும் பெற வேண்டிய ஞானஸ்தானத்தை பெறவும் வேண்டியதாக இருக்கிறதே. தேவ ஜனங்கள் ஏறெடுக்கும் வேண்டுதல்களை இறைவன் கேட்டு அவற்றுக்கு உடனடியாக பதில் அளிக்காமல் தாமதிப்பதற்கு காரணம் அது அவர்களுக்கு நல்லது என்பதுதான். இவ்வளவு கஷ்டங்களும் உடனே கேட்ட உடனே, இப்போ நம்ம பிள்ளைங்க கேட்குது உடனே கொடுத்துட்றோம். அதே போல் கடவுள் நமக்கு உடனே கொடுக்கல, அதை அனுமதிக்கிறார். அந்த பாவத்தை இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். பதில் அளிக்காமல் தாமதித்ததுக்கு காரணம் அது அவர்களுக்கு நல்லது தான். அப்படி அதிலிருந்து தேர்ச்சி பெறணும். இப்போ கடவுள் யாருங்கிறத நம்ம உணர்ந்து அந்த ஆபத்து காலத்தில் அதனோடு போராடி அவரோடு நெருங்கி அவரோடு ஜெபத்தில் அவருடைய வல்லமை நம்ம அவரோடு பரலோக ராஜ்யம் செல்லணுன்னா கடவுள் கொடுத்துருக்கிற அந்த துன்பத்திலையும் நம்ம அவரை போல் எப்படி சிலுவை பாடு மரணத்தில் எப்படி நமக்காக சகித்து அந்த ஜீவனை விட்டாரோ அதுபோல் கடைசி நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி உபத்திரங்கள் வரும் அப்படிங்கிற தேவன் அதுக்கு அனுமதிக்கிறார். அவர்களுடைய விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை ஆகியவை இதற்கு முன் எப்போதும் இருந்திராதபடி சோதிக்கப்படுவதால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் வேண்டுதல்களின் நிமித்தம் அவர்களது உபத்திரவ காலம் குறைக்கப்படவே செய்யும். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எவ்வளவுதான் நமக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் கடவுள் அந்த இரவும் பகலும் நம்ம நெருங்கி அவரோடு நம்ம உறவாடி அப்படி இருக்கிறப்ப நமக்கு நியாயம் செய்யாத இருப்பாரா? நம்மளை உயிரை காப்பாற்றாத இருப்பாரா? நம்ம நிச்சயமாய் அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மன உறுதி நம்மக்கிட்ட இருக்கணும். முடிவு காலத்தின் முடிவானது மனிதர்கள் எதிர்பாராதபடி திடீரென்று வந்துவிடும். கோதுமை கதிர்கள் கட்டுகளாக கட்டப்பட்டு களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். களைகளோ தனியாக கட்டப்பட்டு அழி நெருப்பிலே போடுவதற்கென்று வைக்கப்படும். அப்போ நம்ம எப்படி ஊமையாக சொல்கிறாருன்னா, விவசாயத்தில் எப்படி களையும் பயிரும் ஒன்றாக விளைந்து கடைசியில் அறுவடை நேரத்தில் கோதுமை மணியை தனியாக பிரித்து எடுப்பதும் பதரை தனியாக பிரித்து நெருப்பில் போடுவது அப்படிங்கிற கடைசி கால ஒரு கடவுளுடைய நியாய தீர்ப்பு வரும்போது தம்முடைய பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்க வைக்கிறார். அதுபோல் நம்மளும் கடவுளுடைய நெருங்கி உறவாடி அவருடைய விசுவாசத்திலும் அவருடைய முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அவரோடு நம்ம நம்பிக்கையாக இருந்து நம்ம இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய எப்படி நமக்கு ஒரு ஆறுதல் தேர்தல் வார்த்தை நான் கொடுக்குறாருனா, சிறுமந்தையே நீ பயப்படாதே அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை நம்ம மனதில் பதிய வச்சு ஒவ்வொருத்தரும் நம்ம அந்த கடவுளுடைய வழியின்படி நடக்க சித்தமாக இருப்போம். அடுத்தாவது தேவ ஜனங்களை சுற்றிலும் காவல் காத்து நிற்கும் பரலோக தூதர்கள் கடமையே கண்ணாக இருந்து அவர்களை காத்து கொண்டிருப்பார்கள். உலகம் முழுவதிலும் போடப்பட்ட சட்டத்திட்டத்தின் தேவ பிரமாணங்களுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு கொலை தண்டனையை நிறைவேற்றுவதாக ஒரு நேரம் குடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ ஜனங்களுக்கு யார் சுற்றி காவல் காத்து நிற்கிறாங்கன்னா பரலோக தூதர்களே நம்மளை காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் முழுவதிலும் இந்த சட்டத்திட்டம் தேவ பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் விபத்துக்களும் தேவன் வராமல் நம்மளை பாதுகாத்து வருவார் அப்படிங்கிறத இந்த அம்மையார் வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, கொலை தண்டனையை நிறைவேற்றுவதற்காக ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னென்னா ரெண்டாம் வருகையின் அடுத்தது மூன்றாம் வருகையில் தான் மக்கள் இந்த உலகத்தில் துன்மார்க்கருடைய அழிவை பற்றி கடவுள் சொல்கிறார். அதுக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் தேவ விசுவாசம் உள்ள இந்த ஆத்துமாக்களை சுற்றிலும்
காத்து நிற்கும் வல்லமையான தேவ தூதர்களை மீறி யாராலும் அவர்களை நெருங்க முடியாது. அப்போ வேறு யாரும் அந்த ஆபத்து காலத்தில் வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது. தேவ தூதர்கள், அவர் கடவுள் நமக்காக வைக்கப்பட்ட தூதர்கள் வந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நகரங்களையும் கிராமங்களையும் விட்டு ஓடும்போது அவர்கள் சிலர் எதிரிகளால் வந்து தாக்கப்படுவாங்க. ஏன்னா இப்போ கடைசி காலத்தில் நமக்கு ஆபத்து வருங்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் இருக்கிறப்ப ஒன்று அங்கேயே எடுத்துக்கொண்டு போகாத, திரைக்கரைக்குள்ள ஒருத்தர் நிற்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வெளியில் ஓடுறப்ப நமக்கு நிறையா எதிரிகளால் நமக்கு வந்து தாக்கப்படுவோம். ஆனாலும் அவர்களுக்கு எப்படி கடவுள் உதவி செய்கிறாருன்னா, அவர்களுக்கு எதிராக உயர்த்தப்பட்ட பட்டயங்கள் உடைந்து ஒரு வைக்கோலை போல தீதின்றி கீழே விழும். அப்போ நம்மளை விசுவாச பிள்ளைகளுக்கு கடைசி நேரத்தில் வந்து வரும் ஒவ்வொரு ஆபத்திலும் தேவன் வந்து நம்மளை வந்து கொலை செய்ய வர ஒரு கத்தி கூட அது எப்படி போகும்னா ஒரு வைக்கோல் போல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் காரியத்தில் தேவ தூதர்கள் போர் வீரர்களைப் போல சூழ்ந்து நின்று எதிரிகள் நெருங்காதபடி தடுத்து நிற்பார்கள். அப்போ நம்மளை வந்து கடைசி காலத்தில் நம்ம எவ்வளோ உபத்திரங்கள், பாடுகள், மரணங்களே நேர்ந்தாலும் நம்ம வந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவனுடைய சிலுவையின் அந்த பாடு மரணத்தை நினைத்து நம்ம எவ்வளவும் பயப்படாமல் இந்த சிறுமந்தைகள் அந்த கடைசி நேரத்தில் நாங்கள் உறுதியாக நம்மளை தேவனை பற்றி கொள்வோம். கடவுள் நம்மளை ஒவ்வொருவரையும் தேவன் காப்பாற்றி அந்த பரலோக ராஜ்யம் கானான் தேசத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்ற அவர் ஒருவராலே முடியும் என்பதை நம்ம நிச்சயித்து இருப்போம். இப்படியாக இந்த சபையில் ஆலோசனை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி.